கும்பகோணம் பகுதியில் ஏராளமான விவசாயிகள் சம்பா நெல் சாகுபடி செய்துள்ளனர். ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த மழை காரணமாக வயல்களில் மழைநீர் தேங்கி வெளியேற்ற உரிய வடிகால் வசதி இல்லாததால் விவசாயிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதனால் பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் தங்களது பயிர்களை பாதுகாக்கும் முயற்சியில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர். தற்போது சம்பா பயிர்களில் நெல்மணிகள் முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களாக கும்பகோணம் பகுதியில் பலத்த மழை பெய்தது. இதனால் வயல்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முற்றிலுமாக மழைநீரில் சாய்ந்தன. இதனால் மகசூல் பாதிக்கப்படும் என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தற்போது நெற்பயிர்களில் புகையான் நோய் தாக்குதல் ஏற்பட்டு ஏராளமான பயிர்கள் சேதமடைந்துள்ளன. எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கும்பகோணம் பகுதி விவசாயிகள் கூறியதாவது: சம்பா பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்த நிலையில் கடந்த மாதம் மழையால் பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. மேலும் புகையான் நோய் தாக்குதலால் பெரும்வாரியான நெற்பயிர்கள் சேதமடைந்தன. அறுவடை செய்ய முடியாத நிலையில் மிஞ்சிய பயிர்களை அறுவடை செய்து விடலாம் என நினைத்திருந்த நிலையில் தற்போது பெய்த பலத்த மழை காரணமாக நெற்பயிர்கள் சாய்ந்து மழைநீரில் மூழ்கியுள்ளது. இதனால் தற்போது அறுவடை செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டு இழப்பு ஏற்படும் பாதிப்பும் உள்ளது. எனவே அதிகாரிகள் விளைநிலங்களில் ஆய்வுப் பணிகளை செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறினர்.